இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன இம்புட்டு நாளா பம்மிட்டு கிடந்த, இப்ப அதட்டி பேசினா நான் பயந்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ எதுக்கும் துணிஞ்சவன் எனக்கு தெரியும், அதே மாதிரி நானும் எதுக்கும் துணிஞ்சவன் உனக்கு தெரியணும்ல. ஏய், நான் சமைச்சதே கீழே தட்டி விடுறியா? உன்ன என்ன பண்ணுவ? என்ன என்னாச்சு? இந்த பாருங்கக்கா, உங்க தங்கச்சி ஒழுங்கா இங்க இருந்து கூட்டு போற வழியை பாருங்க, இல்லனா இந்த வீட்ல என்ன நடக்கும்னே தெரியாது. நான் சமைச்சிட்டு இருக்கேன், அதை தட்டி விட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நானும் சமைக்க தான் வந்தேன். உனக்கு எதுக்குடி இந்த வேலை? அக்கா, நீ பேசாம இரு. இந்த சமையல் கட்டுக்கு நான் என் புருஷனுக்கு சமைக்க வந்தேன். அதை தடுக்கிறதுக்கு இவளுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. பாத்தியலா, நீங்க இருக்கும்போது எப்படி பேசுறா? இப்ப அவ சமைக்கிறதெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனை? 2 அடுப்பு இருக்குல்ல, உனக்கு அங்க சமைக்கணும்னா நீ சம, இன்னொரு அடுப்புல என் தங்கச்சி சமைச்சுப்பா, புரியுதா? இந்த மாதிரி தேவையில்லாம இவளை டிஸ்டர்ப் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம். அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்னைய காலி பண்ணலான்னு பாக்குறீங்களா? நாங்களா உன்னைய எதுவும் பண்ண மாட்டோம். யாரு தப்பு பண்ணிருந்தாலும் அந்த தப்புக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பொருந்தும். எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? இந்த பிரச்சனை இதோட விட்டுரு. ஆமா, வள்ளியம்மா எங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாத மாதிரி தான் அவங்களை உன் ரூம்ல வச்சிருக்கே. உன்னைய பிருந்தா, எங்க அவங்க? ரூம்ல தூங்கிட்டு இருக்காக, யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்ல சொன்னாங்க. வழக்கமா அவங்க தானே சமைப்பாங்க, ஏன் இன்னைக்கு இப்படி சொல்லிருக்காங்க?